சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இன்று தீராத உன் மன பிரச்சனையை தீர்க்க வந்துள்ளேன். எவ்வளவு நாளாக இந்த ஏக்கத்தோடு உன் மனதில் நீ வைத்து கொண்டிருந்தாய். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீ என்னிடம் வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீ என்னிடம் வந்து கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கான அச்சாரத்தை போட்டுவிட்டேன். உனக்கு பிடித்த மஞ்சள் குங்குமத்தையும் தந்து அதோடு அல்லாமல் வளையலையும் தரப்போகிறேன். தித்திக்கும் செய்தியோடு என் குழந்தையை சந்திக்க வந்திருக்கிறேன். காலங்கள் கடந்து விட்டதே என்று தானே இவ்வளவு நாளாக நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். எல்லோரிடமும் வசைப்பாடிய சொற்களால் உன்னுடைய சாபத்தை வாங்கி கட்டி கொண்டாய். இனி அதிலிருந்து நீ விடுவிக்கப் போகிறாய். தவறு செய்யாதினமும் நான் ஏன் இவ்வளவு பெரிய தவறுக்கு ஆளாகிவிட்டேன் என்று மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? நான் என்ன பாவம் செய்தேன், இப்படி இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று நீ கேட்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை மாறிவிட்டதே. நான் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கண்ணே இப்படி சோர்ந்து போய் இருந்து கொண்டிருக்கிறாய்? குழம்பி போய் தவித்து கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது அல்லவா? இவ்வளவு நாளாக திருமணம் நடக்கவில்லை என்று தானே மற்றவர்கள் உன்னை வசைப்பாடி கொண்டிருந்தார்கள். இவ்வளவு வயதை கடந்து விட்டாய், இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கை போய்விட்டதா? என் அன்பு குழந்தையே, இனி அதற்கெல்லாம் சேர்த்து நான் முடிவை கொண்டு வந்து விட்டேன். மஞ்சள் குங்குமத்தோடு நீ தீர்க்காயுசோடு இருக்கப் போகிறாய். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சகல செல்வங்களையும் பெற்று இனி சந்தோஷமாக வாழப் போகிறார்கள். இன்னும் சில பேர் திருமணம் ஆன பிறகும் குழந்தை இல்லாமல் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனைகள் என்று அங்கு அனுபவித்து கொண்டிருப்பது என் கண்களால் பார்த்து கொள்ள இயலவில்லை. ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் ஏகப்பட்ட போராட்டங்களை வழிநடத்தி செல்கிறார்கள். வழிநெடுகிலும் பார்த்தவர்கள் எல்லோரும் இன்னும் இல்லையா என்று கேட்கும்போது அவர்களின் மனம் எவ்வளவு பதற்றப்பட்டு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். என் குழந்தையே, உனக்கான கெட்ட நேரத்தை அழித்து நல்ல காலத்தை பிறப்பித்து விட்டேன். இனி நீ காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. மாங்கல்ய பாக்கியத்தையும் குழந்தை செல்வத்தையும் நான் அளித்தரப் போகிறேன். கை ஏந்தி கேட்டது எல்லாம் இந்த சாயப்பா தராமல் இருந்து விடுவேனா என்ன? எல்லாவற்றிற்கும் தீர்ப்பை கொண்டு தானே வந்து கொண்டிருக்கிறேன். நீ கெட்ட செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து உன் தீராத பிரச்சனைகளையே தீர்த்து வைத்து நீ எவ்வளவு மன சங்கடங்களில் இருந்தாலும் அதிலிருந்து மீட்டு சந்தோஷத்தை அள்ளித்தர வந்திருக்கிறேன். காயங்களோடும் வலிகளோடும் போராடி வாழ்க்கையில் நான் தோல்வி அடைந்து விட்டேனே என்று யோசித்து கொண்டிருக்கிறார். இந்த தோல்வியில் இருந்து விரைவில் மீளத்தான் போகிறாய். இனிதான் உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை பார்க்க போகிறாய். உன் வாழ்க்கை பன்மடங்கு சிறப்புடன் இருக்கப் போகிறது குழந்தையே. வாழ்க்கையில் நடக்கவிருந்த எல்லா சுப காரியங்களும் இனி ஒவ்வொன்றாக இனிதே அரங்கேறப் போகிறது. எந்த ஒரு தருணத்திற்காக நீ மகிழ்ச்சிக்காக காத்திருந்தாயோ அந்த அதிசயம் நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் பிரமிக்க போகும் அதிசயம் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கும். என் குழந்தைகளை இனி மனதளவில் கூட நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். காயங்களோடு கடந்து வந்த என் குழந்தைகளை இனி சந்தோஷத்தில் உச்சியில் வைக்கப் போகிறேன். பேரும் புகழுமாக நல்லவர்களாக வாழப் போகிறீர்கள். எல்லோருக்கும் உதாரணமாக திகழப் போகிறீர்கள். இது சாயப்பாவின் சத்திய வாக்காக நினைத்துக்கொள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.